இவ்வளோ நேரம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பயன் கிடைக்க போகுதுங்க. சீரியஸ் பியூட்டி. இந்த பாயிண்ட்டை பாருங்களேன் கொஞ்சம். இங்கே இருந்த மலையை காணும். வடிவேல் சார் சொன்ன மாதிரி எங்கடா இங்கேருந்த கிணத்த காணும்னு கேட்ட மாதிரி இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. ஸ்னோ. இன்னைக்கு நான் பார்த்த காட்சிகள்லேயே ஐ கேன் பெட் இது தாங்க சூப்பர் காட்சி. இதை விட வேறு என்னங்க வேணும்? நம்மளோட லஞ்சுங்க லோ கேம்பில் ரொம்ப ஸ்டீப்பாக ஏற போகிறோம். ஸோ நான் அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கல. ஸோ ஒரு ஹாட் சாக்லேட், அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆம்லெட், அண்ட் தென் ஐ ஆஸ்ட் ஃபார் சால்ட் அண்ட் சுகர் வாட்டர். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். நான் பயங்கர எக்ஸாஸ்ட்டாக இருக்கேங்க. பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ ஐம் நாட் ஷுர், பட் புஷ் பண்ணணும் அப்படின்னு மனசு தோணிக்கிட்டே இருக்குது. உடம்பு இன்னும் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் தெரில. இப்போ டைம் 1:20. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 o'clock பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, லெட்ஸ் ஹேவ் திஸ் yummy லஞ்ச். மக்களே, 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது கால். இப்போ லோ கேம்பிலேருந்து ஹை கேம்புக்கு கிளம்பிட்டோம். இந்த 1 hour ரெஸ்ட் உண்மையாலுமே ஹெல்ப் பண்ணிச்சுங்க. கொஞ்சம் சாப்பிட்டேன், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணேன். இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அடுத்த 1 hourல வந்து பார்த்திங்கன்னா படல் தங்கா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஐ எம் பிளானிங் டு ஸ்டே தேர் ஃபார் டுநைட் அண்ட் see how things are, பிகாஸ் கொஞ்சம் நம்மளோட புஷ்ஷிங் லிமிட்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 1 hour சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெக் பண்ணி படல் தகா போயிட்டோம்னாவே இன்றைக்கி டே 2 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேபி டுமாரோ மார்னிங் ஒரு 7 to 8 o'clock கிளம்பினோம்னா அங்கேருந்து ஒரு 2-3 hours மார்னிங் ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்போம். ஸோ இப்போ கேன் ஈஸிலி ரீச் ஹை கேம்ப். மார்னிங் சன்ரைஸ் பார்க்க முடியுமா அப்படின்னா சேட்லி வி கேனாட். கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததே சன்ரைஸ் பார்க்க தான். பட் லிசன் டு யுவர் பாடி அண்ட் மைண்ட் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி பல டைம் சொல்லிட்டேன். இப்போதைக்கு we should strike a balance. Body tired ஆயிடுச்சுங்க. I can feel that. So no sunrise. I'll see how things by tomorrow morning. If I feel better, I can போகலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் I'll start climbing down. Let's see. Hello. Hi. Hello. So you guys from high camp? Yeah, we just went on viewpoint. Okay. Viewpoint. Okay. And then we are going to Siding. Sitting. Where are you Nice. from? I'm from South India. South India means Kerala side. Tamil Nadu. Tamil Nadu. Yes. Yeah. You're from I'm from Maharashtra. Maharashtra. Yeah. Nice. Okay. Are you a vlogger? Yes. Just getting started. Tell me your YouTube account. Wander with Vivek. Myself Vivek. Just Yeah. a second.
You will not see much video. I'm just getting started. This is my first season to Nepal. Tell me your Instagram, then I will. You had put the link on Instagram, no? No, not yet. You can get it. I mean, you can find my channel on YouTube. Wander Okay. with Vivek. Here is not. Yeah, there is no coverage here. You can put. Yes. Thank you. So how things on? There is no snowfall. Oh, really? Unlucky. Oh my God. You are also unlucky. Yes. I But, heard from the people. I stayed in Lovely Hill. But And view is breathtaking. Yeah, okay. It's So very this is beautiful. the- Mountains. Yeah. You can see my picture with camera. Thank you so much. Okay, no worries. I plan to reach Forest. the Badal Danga Badalganga. Yeah, and yeah. I'll stay there. You can reach. Just don't follow these steps. Okay. You can get sideways. Okay. It will be easier Sure. because it will hurt your legs, Yeah. Already I can. like your hamstring Okay. and calves. So I can take these kind of things instead of Yeah, taking. but don't go on left side. Yeah. You will mostly get on right side. Trails on the right hand side. Okay, bro. Yeah, Thank you so okay. much. Have a nice trip. Bye bye. Yeah. Enjoy. Yeah. ஸ்னோஃபால் ஸ்னோ இல்லைங்க பட் வியூ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்னோ இல்லைங்கிறது வந்ததே அதுக்காக தான். கொஞ்சம் டிசப்பாயிண்டட். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் ரியலி ஒர்த் இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுவும் சமாளிக்காதரா பையா அப்படிங்காதீங்க. நிஜமாவேங்க இட் ரியலி டெஸ்டட் மை ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ். 20,000 ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் நான் லைஃப்பில் பண்ணதே கிடையாது. பட் ஸ்டில் ஐ கேன் சி வாட் இஸ் மை பொட்டென்ஷியல். அண்ட் படல் தங்கா கீழே இருக்க லோ கேம்ப்லேயே சொன்னாங்க வியூஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. மேபி வில் கேப்சர் தட் வியூஸ் அண்ட் வில் ஸ்டே தேர் ஓவர் நைட் அண்ட் we will start climbing down by tomorrow morning. ஸ்னோ இல்லைன்னா ஹை கேம்ப் போகிறது வேஸ்ட்டுங்க. லெட்ஸ் கண்டினியூ. லோவர் கேம்ப்லேருந்து மக்களே படல் தங்கா 2 மணி நேரம் பயணம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஏறிட்டோம். நான் வந்ததுலேயே இது வரைக்கும் ரொம்ப ஸ்டீப்பான ட்ரெக்கிங்னா இது தான். அண்ட் போக போக இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொன்னாங்க. லக்கிலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ ஸ்டார்டட் சீயிங் லாட் ஆஃப் ட்ரெக்கர்ஸ். போயிட்டு அவங்க கீழே இறங்கிட்டு இருக்காங்க. பட் சார்லி ஐ ஆம் த ஒன்லி ஒன் ஹூஸ் கிளைம்பிங் அப். முன்னாடி நான் சொன்னேன், சரி இப்போ எதுக்கு தம்பி நிறுத்தினேன், காலேருந்து இதான் நீ சொல்லிகிட்ருக்க அப்படின்னா. இவ்வளோ நேரம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பயன் கிடைக்க போகுதுங்க. என்ன தானே கேட்குறீங்க? கமான். கேமராவை வந்து வாலண்டியராக தான் கீழே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு ஏற வேண்டியது இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். வெயிட் அ மினிட். இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். I'll show you what I have achieved. படல் தங்கா வந்தாச்சுங்க. ஏ தம்பி இதுக்கா நீ இவ்வளோ பில்டப் கொடுத்த? படல் தங்கா வந்தால் காமிச்சிட்டு அடுத்து போக வேண்டியதானே அப்படின்னு தானே கேட்குறீங்க? வெயிட், காலையிலேருந்து ட்ரெக் பண்ணியிருக்கேன் இதை பார்க்குறதுக்காக தான். அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்டா என்ன சுவாரஸ்யம் சொல்லுங்கள்? குளிரில் வாய் கொஞ்சம் குளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்தாச்சு. ஹலோ.
ரெடியா மக்களே? இதுக்கப்புறமும் உங்களுக்கு கடுப்பேற்ற விரும்பல, பொறுக்க வைக்க விரும்பல. ஜஸ்ட் see this beauty. இதை பார்க்குறதுக்கு தாங்க காலையிலேருந்து படாத பாடுபட்டு வந்தோம். அமேசிங். மேபி என்னால் ஆக்ஷன் கேமராவில் ஜூம் போக முடியாது. நான் கண்டிப்பாக மொபைல் எடுத்து டச் பண்ணுறேன். பட் ஸ்டில் இதில் 2x வரைக்கும் ஜூம் போக முடியும். இதில் ஜூம் போய் காமிக்கிறேன். இதுதான் ட்வின் பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டோட பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்வின் பீக் வியூ பாயிண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது பாயிண்ட் 1. இதாங்க பாயிண்ட் 2. இதை ஃபிஷ்டைல் மவுண்டெயின்னு சொல்கிறாங்க. இந்த மச்சு பிச்சரே ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் இவர் தாங்க. மெஜஸ்டிக்காக இருக்குது. இங்கே நீங்கள் ரீச் பண்ணணுன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு 2 hours வந்து ட்ரெக் பண்ணி ஹை கேம்ப் போகணும். ஹை கேம்ப்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ரெக் பண்ணிங்கன்னா அந்த மச்சு பிச்சரே ஹில்ஸோட ஃபுட் ஹில்ஸ்க்கு போகலாம். நம்மளால் முடியுமான்னு தெரிலங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு I'll see what I can do. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி அப்படின்னு நம்ம தலைவர் ஒரு படத்தில் சொன்னார், கவுண்டமணி சார். அந்த மாதிரி நானும் சொன்ன சொல் தவறாமல் ஷார்ப்பாக 3:30 கிளம்பிட்டோங்க. ஸோ 90 minutes எவ்வளோ புஷ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். நம்மளால் ஸ்னோவை பார்க்காம நிற்கிறதா இல்லை. லெட்ஸ் see. ஸோ மெதுவாக ஏறிட்டுருக்கோங்க. ஒரு விஷயம் நான் காமிக்கணும்னு நினச்சேன். இந்த பாக்ஸ் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் டஸ்ட்பின். சாரிங்க, நான் கவனிக்கல எழுதியிருக்கிறத. நம்ம ஊரில் கோழி எல்லாம் அடைச்சி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கூண்டு செய்வாங்க. இவங்க டஸ்ட்பினே அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. எஸ். ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இப்போது பேஸ் முக்கியமே இல்லைங்க நமக்கு. பிகாஸ் நீங்கள் பார்க்கலாம், போக போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 100 meters ஆர் 200 meters ஒரு ஷார்ட் டியூரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா தங்குறதுக்கு நிறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, டீ ஹவுஸ். ஸோ ஆனால் திஸ் இஸ் நாட் தி கேஸ் வென் ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஃபாரஸ்ட் கேம்ப் டு உங்களுக்கு லோ கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரே ஒரு டீ ஹவுஸ் தான் இருக்குது. ஸோ அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி 1 hour, பின்னாடி 1 hour ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட். ஸோ நடுவில் நீங்கள் ஏதாவது மாட்டினீங்கன்னா பிரச்சனை தான். ஏன்னா உங்களால் முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் வர முடியாது. பட் இதுக்கப்புறம் இந்த பாடால்தங்காக்கு அப்புறம் லக்கு நமக்கு தான் ஃபேவர் ஆகுதுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? நமக்கு 5 o'clock வரைக்கும் டைம் இருக்குது, நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ பேஸ் எனக்கு வேகமாக நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. 6 மணி வரைக்கும் கூட ஸ்லோவாக என்னால் புஷ் பண்ண முடியும். ஸ்லோவாக போகும்போது எனக்கு எந்த பெயினும் ஃபீலும் ஆகலைங்க, தேங்க் காட். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நடக்கிறது நல்லாவும் இருக்குது. ஸோ என்னடா சொல்ல வர தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்னோவை இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவேங்க, சரிங்களா? என்ன பண்ணுறது, நம்மளால் போக முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நான் பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டேங்க. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன், ஈஸியாக என்னால் ஹை கேம்ப் வரைக்கும் ரீச் பண்ண முடியும்ன்ட்டு. ஃபாரஸ்ட் கேம்ப் வரைக்குமே பேச்சில் அந்த கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டீப்புங்க, பயங்கரமாக என்னை டெஸ்ட் பண்ணிடுச்சு.
ஒரு பாயிண்டில் என்னால் முடியவே முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருச்சு. வடதங்கா தான் நம்மளோட கடைசி பாயிண்ட். நாளைக்கு ஊரை பார்த்து கிளம்பலாம். திரும்ப கீழே கிளைம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் இங்கே தான் இயற்கையோ இல்லை வந்து கோஇன்சிடென்ஸோ யூனிவர்ஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டுடா பையா, புஷ் பண்ணு, உங்ககிட்ட எனர்ஜிலாம் இருக்குது, ஒரு பெப்டாக்கு கொடுத்தா புஷ் பண்ணிடுடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாயிண்டில் போய் நிற்கிறேன். அந்த பசங்களை பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் அந்த பசங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். பட் தட்ஸ் ஓகே, எல்லாம் நல்லதுக்கு தான். இந்த பாயிண்ட்டை பாருங்களேன் கொஞ்சம். ஒரு மாதிரி பிளாக் க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அண்ட் இங்கே கிளைமேட் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக மாறுங்க, டக்குன்னு மாறும். இது வரைக்கும் நம்ம வந்த மாதிரி கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த குட்டி குட்டி பிரேக்ஸ்லாம் எடுக்காமல் ஒரு ஸ்டெப்பாக சூரிய வம்சம் இருக்கிறப்பயே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போக பார்க்கலாம். மேலே வர அற்புதமாக இருக்குங்க. இதையாடா மிஸ் பண்ண பார்த்துங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, சீக்கிரங்க புஷ் பண்ணலாம், கிளைமேட் மாறுது. இங்கே ஒரு விஷயம் பாருங்களேன், நிறைய இந்த கல்லுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல, பட் நிறைய இருக்குது. வந்ததுக்கு வேண்டர் விவேக் வந்தான் அப்படின்னு நாமளும் ஒரு 4-5 கல்லை எடுத்து வச்சுட்டு தான் போவோமே. அச்சோ, பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எஸ், சக்ஸஸ். லெட்ஸ் கண்டினியூ. விளையாடுறதெல்லாம் போதும். கிளைமேட் மாறிட்டே வருதுங்க. இட்ஸ் நாட் அ குட் சைன். கண்டினியூ கம் ஆன், ப்ளீஸ். சரிங்க, நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஸ்லோவாக மேலே போயிட்டுருக்கோங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம்தான். இங்கே இருந்த மலையை காணும். நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி எங்கடா இங்கேருந்த கிணத்த காணும்னு கேட்ட மாதிரி அந்த ட்வின் ஹில்ஸை காணுங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம்தான் கேப்புங்க. நல்ல சன்னியாக இருந்துச்சு, பயங்கர வெயிலாக இருந்துச்சு. அந்த ஹில்ஸ் எல்லாம் என்னால் அவ்வளோ கிளியராக பார்க்க முடிஞ்சுது. பட் 10 நிமிஷத்தில் கிளைமேட் எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக மாறுது பாருங்களேன். நேச்சர் இஸ் அமேசிங். ஓகே, லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். ஸ்டில் லாங் வே டு கோ. நான் இங்கே ஒரு லோக்கல் பீப்புள் பார்த்தேங்க, ஒரு கப்பலை பார்த்தேன். அவங்க பரவாயில்ல, இப்போ இது வரைக்கும் வந்துட்டு புஷ் பண்ணு, நீ ஹை கேம்பே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லெட்ஸ் see. ஸ்லோவாக போகிறேங்க, எவ்வளோ தூரம் போக முடியுதோ பார்க்கலாம். என் லைஃப்பில் இப்படி ஒன்று பார்த்ததே இல்லைங்க நான். இந்த வியூவை எவ்வளோ டைம் காட்டுறதுன்னு எனக்கு தெரிலங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா, ஒர்த்து வருமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒர்த்துங்க. எவ்ரி பென்னி ஸ்பென்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி
ஒருத்தங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மாருதி ஹில் ஹை கேம்புக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வேண்டர் வித் விவேக். உங்களுக்கு எனக்கு பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட். வார்த்தைகளில் சொல்ல முடியலங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. பட் லெட்ஸ் நாட் மேக் எனி டிலே, பிகாஸ் நமக்கு ஒரு கை பார்த்துடலாம், ஹை கேம்பே பார்த்துடலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. நானா இவனான்னு பார்த்துட்றேன். பட் அதுக்கு டைம் இப்போ 4 o'clockங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கி நான் ஹை கேம்பை பார்க்காம விடுறதா இல்லை. ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ரூட் மட்டும் கிளியராக இல்லை. எதுவும் சைன்ஸ் எதுவும் பார்க்கல. நான் இப்போ தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கேனான்னு கூட எனக்கு தெரியல. அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, மேபி ஃபுட் ஸ்டெப்ஸும் போகுது. ஸோ மேபி கரெக்டான ரூட்டில் தான் போகிறோன்னு நினைக்கிறேன். பட் நான் காலையிலேருந்து சொல்கிற மாதிரி ஒரே விஷயந்தாங்க, ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஒரு ஸ்டெப்பும் ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஒன் ராங் ஸ்டெப் தென் we are done. ஏன் டன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்லாம் இம்பாசிபிளுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆப்ஷன். பட் அது பயங்கர காஸ்ட்லி. மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரும்போது இன்சூரன்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எஸ், இந்த மாதிரி நான் ட்ரெக்கிங் போகிறேன் அப்படின்னா அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக இன்சூரன்ஸ் இருக்குது. பேசிக்காக நம்மளால் ஒரு 1000 rupeesக்கும் எடுக்க முடியும். பட் அதில் அந்த ஹெலிகாப்டர் பிக்கப்லாம் இருக்காதுங்க. நீங்கள் ஒரு 6,000 to 8,000 12,000 வரைக்கும் கூட இருக்குதுன்னு நான் பார்த்தேன் வெப்சைட்டில். ஸோ உங்களால் அந்த 6,000 to 8,000 அஃபோர்ட் பண்ண முடியும், 12,000 அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டரோட வெயிட் அ செகண்ட், இது ஸ்னோவா? ஹெலிகாப்டர் கதையை அப்புறம் பார்ப்போம். ஸ்னோ தான். அப்பா, இங்கே நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு டைனி பிட் தான். பட் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஸ்னோவை பார்க்குறேன். பட் டோன்ட் வரி, கால் பக்காவாக செட் ஆகிடுச்சு. வலிக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் மனதில் உறுதி. ஸோ எஸ், அந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்களே வரீங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் உங்களால் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக் ஷுர் அந்த ஹெலிகாப்டரோட அசிஸ்டன்ஸ் இருக்கா, பேக்கேஜில் கவர் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் இங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது, காலில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னா உங்களால் முன்னாடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியாது. ஃபர்தராக புஷ் பண்ணாலுமே ஹை கேம்பில் எந்தளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குன்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒன் ஸ்டெப் அட் அ டைம்ட்டு. ஓகேங்க, இங்கே ஒரு லோக்கல் இருக்கார். நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ எஸ், பேசிட்டோங்க. எனக்கும் அந்த கான்வர்சேஷனை உங்களுக்கு காட்டணுன்னு தான் ஆசை. பட் நான் வீடியோவில் வர்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்றாங்க. அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்க முடியுதா இருக்குது. பட் எனக்கு அந்த கான்வர்சேஷனை உங்களுக்கு காட்டணும். லோக்கல்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஹிந்தி, நேபாளி தெரிஞ்சால் மோஸ்ட்லி யூ கேன் மேனேஜ். ஹிந்தி தெரிஞ்சாவே மோஸ்ட்லி யூ கேன் மேனேஜ். மோஸ்ட்லி அந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் நமக்கு ஹிந்தியும் தெரியாது, நேபாளியும் தெரியாது. பட் பேசிக் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே தெரியுதுங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. எஸ், ஹை கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 1.5 மணி நேரம் அப்படின்னாங்க. ஸோ இப்போ 4 o'clock, நம்ம பேஸ்க்கு ஒரு 6 o'clock நம்ம போகிறோன்னு வச்சுப்போமே. அது வரைக்கும் கிளைமேட் இப்படி தான் இருக்கும், நீங்கள் பயப்படாமல் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எஸ், பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஸ்லோவாக நடக்கும்போது எனக்கு எந்த லெக்கில் பெயினும் கிடையாது. ஷோல்டர் 8 கிலோவை காலையில் 8 மணிலேருந்து சுமந்துட்டுருக்கு. கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யுங்க. பட் உங்களுக்காக
எனக்காக நம்ம சேனலுக்காக புஷ் பண்ணி போகிறேன். ஸோ லெட்ஸ் see how things fall in place. கிட்ட வர வர இதையாடா மிஸ் பண்ண பார்த்தாப்பாயா அப்படின்னு இருக்குங்க எனக்கு. லெட்ஸ் கண்டினியூ. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. ஸ்னோங்க ஸ்னோ. உடைக்க முடியலையே, பயங்கர ஹார்டாயிடுச்சு. ஆனால் இந்த டைம் லோக்கல்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ், மேபி இந்த இடத்துல இருந்தே நம்மளால் ஸ்னோவை பார்க்குறதுக்கான வாய்ப்பு மேபி இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே சீசன் டைம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் அண்ட் டிசம்பர், அதுதான் சீசன் டைம். திரும்ப ஃபெப்ரில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் தம்பி நீ ஜானில் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட்டுங்க, பட்ஜெட் பேக் பேக்கர். ஸோ நமக்கு சீசன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ப்ரைஸை பற்றி நிறைய பேசியிருப்பேன். சீசன் டைமில் வர்றீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 விஷயம் வந்து லாஜிக்கலி எனக்கு கரெக்டுன்னு தோணுது. இதுதான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நேபாளுக்கு நம்மளோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட் எபிசோட்லேயே நான் சொல்லியிருப்பேன், உலகத்தில் டாப் மவுண்டைன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10ல் 8 மவுண்டைன்ஸ் இங்கே தான் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட், ஹோத்ஸே, இப்போ நம்ம இருக்க அன்னபூர்ணா, அப்புறம் மக்காலு, அப்புறம் இன்னும் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஐ மீன் இன்னும் 7-8 இருக்குது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இப்போது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பேரடைஸ், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ நாட் ஒன்லி ஃப்ரம் ஏஷியன் காண்டினென்ட், அமெரிக்காவிலேருந்து யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ் அவ்வளோ பேர் வராங்க இங்கே ட்ரெக்கிங் பண்ணணுன்ட்டு. ஸோ என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நேபாளிலேருந்து நீங்கள் யூஎஸ்டி கன்வெர்ட் பண்ணும்போதோ யூரோஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போதோ உங்களுக்கு அங்கேருந்து வந்து இங்கே ட்ரெக் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப டெட் சீப்பாக தெரியுது. ஸோ எனக்கு லாஜிக்கலி என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு ஒரு ஆப்பிளுக்கு 250 ரூபா, ஒரு ஹாட் வாட்டருக்கு குடிக்கிற தண்ணிக்கு 300 ரூபா ஹாட் வாட்டருக்கு, அதெல்லாம் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் அவங்க யூஎஸ்டி எடுத்துகிட்டு வராங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க, அண்ட் நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க. அதனால் இந்த ப்ரைஸ் அவங்களுக்கு வச்சாலும் சேல் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஆல்டிடியூட் ஜாஸ்தியாக ப்ரைஸை ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க. அண்ட் 2வது விஷயம் இந்த ஆல்டிடியூடுங்க. இங்கே எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து மெயின்டைன் பண்ணுறது இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டையும் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ வுட் சே ஃபேர் ப்ரைஸ். பட் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜான் மந்த் என்ன மாதிரி யாருமே ட்ரெக்கில் இல்லாமல் நீங்கள் மட்டுமே வரலாம். ஸோ தட் இஸ் த ரீசன் நான் ஏன் ஜான் சூஸ் பண்ணிட்டு. ஓகேங்க, let me continue. ரிப்பீட் தான், ஆனால் இதை காட்டாமல் இருக்க முடியலங்க உங்ககிட்ட.
மேலே ஒரு ஹோட்டல் இருக்குது. மேபி அங்கே போய் லோக்கல்ஸ் கிட்ட இன்னும் எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். டைம் இஸ் நாட் அவர் ரெடிமி டுடே. ஸோ 4:30 ஷார்ப்பாக இப்போது 5:30 வரைக்கும் சாலிடாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்லோவாக போகலாங்க. நான் பண்ண தப்பே ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். பட் அகெயின் அது ரொம்ப ஸ்டீப்புங்க. ஃப்ரம் ஃபாரஸ்ட் கேம்ப் டு லோ கேம்ப் இது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஓகே. பட் போக போக எப்படி இருக்குமோ தெரியல. பட் திஸ் இஸ் பெட்டர் ஃபார் மீ. ஸ்டீப்பாக கிடையாது. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 ஸ்டெப்ஸ் தான் ஸ்ட்ரெச்சில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ ஃபார் மீ இட் இஸ் ஈஸி. அண்ட் ஈவன் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தால் கூட ஐம் ஜஸ்ட் கீப்பிங் மை வாக்கிங் பேஸ், அந்த நடக்கிற வேகத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஒரு ஸ்டெப்பும் பூ மாதிரி ஒரு ஸ்டெப்பும் பார்த்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேங்க. மேபி அதனால தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மூச்சு வாங்கலை. அண்ட் நிற்காமல் வந்துட்டுருக்கேன். இப்போ லாஸ்ட் ஒரு 45 minutes அந்த தண்டல் பண்டா கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, அந்த பேர் எனக்கு வர மாட்டேங்குது. நேபாளிஸ் கொஞ்சம் டைம் ஆகுது. பட் அங்கே ஆரம்பித்து இப்போ 45 minutes மேலேயே இருக்குங்க. எங்கேயுமே நிற்கலை. டக்குன்னு ஸ்லோவாக ஸ்டெடியாக வந்துகிட்டே தான் இருக்கேன். இதே பேச கண்டினியூ பண்ணாவே போதுங்க, போயிடலாம் ஹை கேம்ப்க்கு. இதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. வாட் அ பியூட்டி மேன். சத்தியமாக என் லைஃப்பில் இவ்வளோ அழகான நேச்சரை பார்த்ததே இல்லைங்க. ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கோம். பட் கஷ்டப்பட்டு நம்மளோட பொட்டென்ஷியல் தாண்டி நம்மளை புஷ் பண்ணி வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நின்று இதை பார்க்குற சந்தோஷம்தாங்க. மேலே ஒரு குட்டி கோயில் மாதிரி இருக்குது, போகலான்னு தான் பார்த்தேன். பட் அகெயின் அது ஒரு ஸ்லோப் மாதிரி ஏறிச்சுங்க. இருக்கிற எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி ஹை கேம்ப் போகிற வழியை பார்ப்போம். ஐ திங்க் அதுதான் புத்திசாலித்தனம். லெட்ஸ் கண்டினியூ. இங்கே ஒரு சின்ன ரெஸ்ட் பாயிண்ட் இருக்குங்க. டைம் 4:30, 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 1 hour கண்டினியூஸாக நிற்காமல் வந்துட்டுருக்கேங்க. ஸோ ஐ திங்க் ஐ டிசர்வ் அ 10 minutes break and I think this is the right time, right point. So let's see இங்கே என்ன இருக்குன்ட்டு. குட்டி குருவி பறந்துடாத. போயிடுச்சுங்க, ஓடிட்டான். ஓகே, hello, anybody here? Hello, 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 bye. Hey, Ajay, I'm on my way to high camp. 40 minutes. 40 minutes from here. Yes, Okay, can I have black coffee? black coffee. Yes, One? yes. Okay. Thank you. And how is this trek is going to be? Is it going to be steep or easy? Up. Okay, but 40 minutes. Yes. Okay, thank you. Welcome. Black coffee, huh? Yes, black coffee. காஃபி குடிக்க கூட மலையேற வைக்கிறாங்களே, கொஞ்சம் கீழே கட்டி வச்சா என்னப்பா.
எஸ்ங்க, நேபாள் வந்து இன்னையோட 3 நாள் ஆகுது. இந்த ஃப்ளாகை பற்றி பேசலன்னா நல்லா இருக்குமா? இது ரொம்ப யூனிக்கான ஃப்ளாக். ஏன் யூனிக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் 196 கண்ட்ரி இருக்குங்க. எல்லா கண்ட்ரியோட ஃப்ளாகும் உங்களுக்கு ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். பட் நேபாள் இஸ் தி ஒன்லி கண்ட்ரி வித் திஸ் ஷேப் ஆஃப் ஃப்ளாக். எனக்கு இது என்ன ஷேப்புன்னு தெரில. பட் நான் இதை பற்றி படிக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா சன் அண்ட் மூன் இருக்குமா. ஐ மீன் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் அண்ட் இன்டீரியர் ரெட் கலரில் இருக்கும். ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களோட வீரத்தை குறிக்குது. யாருமே கூர்காஸ் அவங்களோட வீரத்தை மறக்க முடியாது. பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போட்டு நேபாள் எங்களோட நாடு, பிரிட்டிஷ் காலனியாக ஒரு நாளும் நாங்கள் ஆக விட மாட்டோம் அப்படின்னு போராடினது மட்டும் இல்லை, பேட்டில் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அண்ட் இதில் இருக்க சன் அண்ட் மூன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ குவைட் அ ஃபேசினேட்டிங் ஃப்ளாக். நான் நிறைய டைம் பார்த்தேன், பட் இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் இப்போ தான் சான்ஸ் கிடச்சிதுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு சொன்னதை கேட்டிருப்பீங்க. 40 minutes ஃப்ரம் ஹியர். இப்போ கரெக்டாக டைம் ஐ திங்க் 4:30 நினைக்கிறேன், 4:40. ஸோ நான் ஒரு 5 o'clock ஒரு 10 minutesலேயே கிளம்புவோமே. ஒரு 4:50க்கு கிளம்புனா கூட 40 minutesனால் 5:30, 6 ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க. என்கிட்ட டார்ச் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ கேன் pretty well I think I can manage it. Okay, look at my tiny friend. வெயிலில் தெரிகிறாரா தெரில, நான் ஃபோனில் எடுக்கிறேன். அந்த பிரேக் அப்புறம் பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு போயிட்டுருக்கோம். அண்ட் எஸ், நிறைய பேச்சஸ் ஸ்னோ பார்க்க முடியுது. முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையவே பார்க்குறேன் மேலே போக போக. ஒரு மாதிரி சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டதுங்க இந்த ஸ்னோவை பார்க்கணுன்ட்டு. எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஆசை இருக்கும். இன்றைக்கி ஒரு வழியாக அது நடந்துருச்சு. பட் இந்த பேட்சை பார்க்கவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். என்ன சொல்லுவாங்க அதுக்கு, ஏதோ வேறு வர மாட்டேங்குதே, அந்த ஐயோ வரமாட்டேங்குதுங்க. அந்த ஆடை போர்த்திய மாதிரி ஒரு ஒயிட் பெட்ஷீட்டை ஃபுல்லாக போர்த்தின மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒயிட்டாக இருக்கணும், பனியாக கவர் பண்ணியிருக்கணும். அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டம். ஐ ஹோப் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோன்னு நம்புகிறேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி ஹை கேம்ப் வரைக்குமே வந்துட்டோம். பட் ஸ்னோ பார்க்க கொடுத்து வச்சுருக்கா அப்படிங்கிறது என்னால் ஷுவராக சொல்ல முடியாது. லெட்ஸ் see, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். லாஸ்ட் 20 minutesங்க டு ஹை கேம்ப். கோல்டன் ஹவர், இதை மிஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் 1 hour அந்த பந்தல் தங்காலேருந்து இந்த 1 hour பயங்கரமாக ஒன்று டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு படித்தேன். தப்பே இல்லைங்க, பயங்கர ஸ்டீப்பாகிடுது. அண்ட் ஆல்சோ நம்ம மார்னிங்லேருந்து ட்ரெக் பண்ணுறோங்க, நம்ம பாடிக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல, அதை தாண்டி தான் புஷ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது பயங்கரமாகவே டெஸ்ட் பண்ணுது வித்தவுட் அ டவுட். இந்த லாஸ்ட் 1 hour டு ஹை கேம்ப் உங்களை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. பக்கா கிரில்லு தான். யூ கேனாட் எஸ்கேப் திஸ். பட் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, இட் இஸ் ஒர்த். இவ்வளோ கஷ்டப்படுறது கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. லாஸ்ட் 20 minutes, கமாண்டா, விட்டுறாதரா தம்பி. மாடுகளம் தனுஷ் சொல்கிற மாதிரி
மை காட், விட்டுறாதரா தம்பி. லாஸ்ட் 20 minutes க்ரூஷியல் டைம். ஏதோ ஒரு டேர்ம் சொல்லுவார், சண்டை மட்டும் விட்டுறாதரா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பிகாஸ் இங்கே தங்குறதுக்கெலாம் ஒரு பிளேஸும் கிடையாது. தாண்டி வந்துட்டோம் அதெல்லாம். ஸோ இதை விட்டால் கண்டிப்பாக ஹைக்கேம் தான். come on. Come on Vivek, push it. இப்போ விட்டுட்டு பின்னாடி ஐயோ ஏதாவது பண்ணியிருக்கலாமே. ஃபஸ்ட்டு சீசன் தோல்வியா, டிசப்பாயின்மெண்ட்டா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. லுக் அட் திஸ் ஹெவன்ங்க. ரெடி ஃபார் த வியூ மக்களே. இன்றைக்கி நான் பார்த்த காட்சிகள்லேயே ஐ கேன் பெட் இது தாங்க சூப்பர் காட்சி. பட் நமக்கு டைம் இல்லைங்க. சூரிய வெளிச்சம் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ புஷ் பண்ணி மேலே போயே ஆகணும். பாதியே இல்லை, 1 step at a டைம் இதில் தான் போகணும். லெட்ஸ் புஷ் இட் சீக்கிரம். ஏன்னா சூரிய வெளிச்சம் குறைஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. பார்க்கலாம். இது ஹை கேம்பா ரெஸ்ட் பாயிண்ட்டான்னு தெரியலைங்க. அண்ட் பேக் பயங்கரமாக வலிக்குது ஏன்னா அந்த வெயிட்டை தூக்குறனால. ஐ ஹோப், ஐ விஷ், ஐ ப்ரே இதுதான் ஹை கேம்ப்புன்னு நம்புகிறோம். இல்லைப்பா இது ரெஸ்ட் பாயிண்ட்டு, இங்கேருந்து நீ 20 minutes போகணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அந்த சன்னோட இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சோன்னையுமே பயங்கரமாக குளிருதுங்க. அப்படியே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுறது ஃபீல் பண்ண முடியுது. This is the high camp, right? Icon, please. Thank God. So yes, வியூ பாயிண்ட் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டது இதுக்காக தானே. ரெடி மக்களே.
மக்களே, ஃபைனலி we are here and பயங்கர எமோஷ்னலாக இருக்குங்க. ஐ டோன்ட் நோ ஹவு டு புட் இட் பிகாஸ் முடியுமா முடியாதா, திரும்ப போயிடலாமா, லோ கேம்ப் தான் நம்மளோட அல்டிமேட் ஃபைனல் டெஸ்டினேஷனாக முடிஞ்சிருமா, நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த ஹை கேம்பை ரீச் பண்ண முடியாதா, ஃபஸ்ட்டு சீசனே பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுமா. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிருக்கும். பட் லோ கேம்ப், ஃபாரஸ்ட் கேம்ப்லேருந்து லோ கேம்ப் வந்ததுக்கப்புறம் பயங்கரமான கால்வலிங்க. சரி இதோட முடிச்சுக்கலாம், திரும்ப நம்ம போக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னும். பட் எனக்கு மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, இங்கேருந்து 1 hour தானே அந்த படல் தங்கா, புஷ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புஷ் பண்ணேன். அண்டு அங்கே தான் அந்த மேஜிக்கல் மூமெண்ட். அந்த 3 பசங்க என்கரேஜ் பண்ணலான்னா கண்டிப்பாக நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். அண்டு அந்த பசங்களோட பேசினதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு மாதிரி பயங்கரமான எனர்ஜிங்க, நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாமல் இருந்தேன்னா, அதுக்கப்புறம் 2 மணி நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தோன்னு. ஆனால் வந்ததுக்கு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஒர்த்துங்க. யூ கேன் see what I mean. இதை விட வேறு என்னங்க வேணும்? மக்களே, ஹை கேம்ப் வந்தாச்சு. ஆனால் ரூம் இல்லாமல் வெளியே படுக்க விட்டுருவாங்க போல இருக்குது. 3 ஹோட்டல் கேட்டுட்டேன், எங்கேயுமே ரூம் இல்லை, எல்லாமே ஃபுல். பட் இங்கே நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னாடி இந்த வழியாக போய் பாருங்கள், கண்டிப்பாக அங்கே ரூம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குளிரில் ஐயா விடுறாங்களே. Hey, I'm looking for a room. Yeah. This hotel. Okay, let me check. Thank you. And ஃபஸ்ட் ஹோட்டலில் செக் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடச்சாங்க. அவங்க 4:30 மார்னிங் வியூ பாயிண்ட், அதை தாண்டி பேஸ் கேம்ப் வரைக்கும் போகிறாங்களாம். ஸோ அவங்க ஒரு ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க, வி ஹேவ் அ கைடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4:30 அந்த ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் ஓகே. அதுக்கு முன்னாடி குளிர் தாங்க முடியலங்க. ஸோ ஒரு ரூம் சீக்கிரம் கிடைக்கணும். கொஞ்சம் டார்க் ஆனதுனால மேடு பள்ளமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஹலோ. Sorry? Already this one hotel already food. Oh my god. Do I have any other options? Sorry? Do I have any other options to stay? Yeah, this one hotel Which one? only. I checked already. Which one? That one. This one. Okay, let me check here. Okay. Thank you. ஐயோ, ரூம் இல்லைன்னா செத்தோங்க. இந்த குளிரில் என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணிட்டோமே. அட்வான்ஸாக புக் பண்ணியிருக்கணுமோ? ஐ டோன்ட் நோ. திரும்பலாம் போக முடியாதுங்க, இருக்கணும்னு வேண்டிப்போம். நான் பேசிட்டு சொல்கிறேங்க. ரூம்ஸ் கிடச்சிச்சுங்க. லக்கிலி ஸ்லீப்பிங் பேக் எல்லாமே இருக்குது. 1200 rupees, 1200 rupees. ஹாட் ஷவர் வேணும்னா 500. 2 நாள் ஆயிடுச்சு குளிச்சு.
கண்டிப்பாக குளிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ பக்கெட் ஷவர் தான், ஒரு பக்கெட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், 500 ருபீஸ். அதுக்கப்புறம் ஃபுட்டு நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஹாட் ஷவர்னாலும் ஓகேங்க, ஐ ஜஸ்ட் நீட் அ ஷவர். பயங்கர டயர்டாக இருக்குது. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேங்க. எஸ், பயங்கர பசி தாங்க முடியலங்க. दाइ नमस्ते, सर्वप्रथम हजुरलाई बधाई छ है। கார்லிக் சூப் செம்ம சூடாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு இப்படி தாங்க வேணும். फर्किनु भएको छैन घर? डिस्चार्ज हुनु भएको छैन டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. தண்ணியே லக்ஸரி हो र अहिले? அப்படிங்கிற இடத்துல இப்படி ஒரு அமேசிங்கான ஃபுட் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். मितेरी बिहानै गर्ने अनि गाउँ आउनु बेला गाडीमा चाहिँ एकदम बिस्तारै गोरी एउटा गाडीलाई भन्नु குட் ஃபுட் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. மக்களே, சூப்பராக சாப்பிட்டேன். ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா சரியாக சாப்பிட்லங்க, காலையிலேருந்தே சரியாக சாப்பிட்ல. ட்ரெக் பண்ணும்போது ஹெவியாக சாப்பிட வேணாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் லைட்டான ஃபுட், ஆம்லேட் அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஐ திங்க் இந்த இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கலாம். ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபீட்பேக் இருக்குன்னா ப்ளீஸ் டேக் ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் டைம், கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்ட்டு. ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவ் மை கண்டென்ட் குவாலிட்டி. ஐம் பயங்கர டயர்டுங்க, படுத்து சூப்பராக தூங்க போகிறேன். அண்ட் மார்னிங் 4:30க்கு அந்த வியூ பாயிண்ட் போக போகிறோம். ஸோ 4:30க்கு அந்த என்ன ஹாஸ்டல் இது, டைகர் டாப், எஸ் டைகர் டாப் ஹாஸ்டலுக்கு வந்துருங்க, ஐ கேன் டேக் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க 4:30க்கு. ஸோ 4 o'clock அலாரம் வச்சாச்சு. எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு போயிடலாம். தட்ஸ் ஆல் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். See you next episode. Bye bye.